நாம் பிறந்தது முதல் இன்று வரை வாழ்க்கையில் பெறக்கூடிய அனுபவங்கள் நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ, விரும்பத்தக்கதாகவோ அல்லது வெறுக்கத்தக்கதாகவோ இருக்கின்றன. இந்த அனுபவங்கள் நம்முடைய உணர்வுகளையும் மனநிலையையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் இத்தகைய அனுபவங்களை எல்லாம் கடந்த மேலான அனுபவத்தை தரும் மூல ஆற்றல் ஒன்று இருக்கிறது. அந்த மூல ஆற்றல்தான் இந்த பிரபஞ்சத்திற்கு தேவையான ஆற்றலை தருகின்றது. இத்தகைய மேலான அனுபவத்தை பெற நம்மில் யாருக்குத்தான் விருப்பமில்லை? ஆன்மீக யதார்த்தம் உங்களை ஒரு உன்னதமான பயணத்திற்கு அழைத்துச் செல்லும். உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கும் இந்த பயணம் உங்கள் அறிவாற்றலையும் சந்தோஷங்களையும் விரிவாக்கும். இந்த பயணம் ஆன்மீக யதார்த்தம் தியானம் மற்றும் தியான அனுபவங்களை பற்றியதே. இதை காணும் பொழுது மன அமைதியுடன் பாருங்கள். அதன் ஓட்டத்தில் உங்களை ஐக்கியமாக்கி பாருங்கள். ஆராய்ச்சியில் ஈடுபடாதீர்கள். அதற்குள் முற்றிலுமாக இருத்தல் அவசியம். ஏதாவது மாற்று எண்ணங்கள் தோன்றினால் ஒரு ஆழ்ந்த சுவாசம் பெறுங்கள். அதனுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்காகவே. இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் நாம் ஒரு சிறு துகள். நாம் ஒவ்வொருவரும் தேடுவது நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை, அமைதி, அறிவாற்றல், செல்வம், ஒற்றுமை மற்றும் சந்தோஷமான மனநிறைவு மிகுந்த ஒரு வாழ்க்கை. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் அடைய வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு மனிதரும் இந்த நிலையை அடையத்தான் கடினமாக முயற்சிக்கின்றனர். இந்த நிலையை அடைய முடியுமா? முடியும், நிச்சயமாக முடியும். இந்த நிலையை அடைவதற்கு நமக்கு சுய அறிவும் பிரபஞ்ச சக்தியை பற்றிய அறிவும் வேண்டும். இப்பொழுது நாம் பிரபஞ்ச சக்தியை பற்றி தெரிந்து கொள்வோம். பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கும் ஒரு சக்திதான் பிரபஞ்ச சக்தி. இந்த சக்திதான் பிரபஞ்சத்திற்கும் கிரகங்களுக்கும் மனிதர்களுக்கும் அணுக்களுக்கும் இடையேயான இணைப்பு பாலம் என்று கூறலாம். இந்த சக்திதான் ஒவ்வொன்றுக்கும் இடையேயான இடைவெளியில் நிரம்பியுள்ளது. பிரபஞ்சத்தை வரிசைப்படுத்தி ஒரே சீர்வரிசையில் வைத்திருப்பதும் இந்த சக்திதான். பிரபஞ்ச சக்தி என்பது உயிர் சக்தி. நம் வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்த உதவும் சக்தியும் இதுதான். நமது ஆன்மாவை விரிவடையச் செய்யவும் இந்த பிரபஞ்ச சக்தியால் முடியும். பிரபஞ்ச சக்திதான் நம்முடைய ஒவ்வொரு செயல்முறைகளுக்கும் பணிகளுக்கும் ஆதாரம். குறைந்த அளவு ஆழ்ந்த உறக்கத்திலும் பூரண அமைதியிலும் இந்த சக்தியை பெறலாம்.
நமது அன்றாட பணிகளுக்கு இந்த சக்தியைத்தான் பயன்படுத்துகிறோம். பார்ப்பதற்கு, பேசுவதற்கு, கேட்பதற்கு, யோசிப்பதற்கு மற்றும் நம் உடலின் எல்லா செயல்களுக்கும் பிரபஞ்ச சக்தியைத்தான் உபயோகப்படுத்துகிறோம். உறக்கத்தின் பொழுது நமக்கு கிடைக்கும் குறைவான பிரபஞ்ச சக்தி நம்முடைய அன்றாட பணிகளுக்கு போதுமானதாக இல்லை. அதனால்தான் நாம் களைப்படைந்து, சோர்வடைந்து, ஒருவித பதட்டத்துடன் காணப்படுகிறோம். இதன் காரணமாகத்தான் மனசோர்வு, உடல் உபாதைகள் மற்றும் எல்லாவித நோய்களுக்கும் ஆளாகிறோம். இந்த அவஸ்தைகளிலிருந்து நாம் வெளிவர நமக்கு இன்னும் அதிகமாக பிரபஞ்ச சக்தி தேவைப்படுகிறது. பிரபஞ்ச சக்தி நம் வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி ஒரே சீர்வரிசையில் எடுத்துச் செல்ல தேவைப்படுகிறது. ஆரோக்கியமான, சந்தோஷமான வாழ்க்கையை பெற தேவைப்படுகிறது. நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பணியிலும் முழு ஈடுபாட்டுடன் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள தேவைப்படுகிறது. நம்முடைய அறிவாற்றலை அதிகரித்துக் கொள்ளவும், இறுதியாக நம்முடைய உள்ளுணர்வை பரந்த நோக்கத்தில் காணச் செய்யவும் இது உதவுகிறது. தியானத்தின் மூலமாகத்தான் இந்த பிரபஞ்ச சக்தியை அபரிவிதமாக பெற முடியும். தூக்கம் விழிப்புணர்வற்ற தியானம், தியானம் விழிப்புணர்வான தூக்கம். தூக்கத்தின் பொழுது குறைந்த அளவுதான் பிரபஞ்ச சக்தியை பெற முடிகிறது. தியானத்தில் ஈடுபடும் பொழுது அபரிவிதமான சக்தியை பெற முடியும். இந்த சக்தி நம்முடைய உடல், மனம் மற்றும் அறிவுத்திறனை பல மடங்கு விரிவடையச் செய்கிறது. நம்முடைய 6வது அறிவின் கதவு திறக்கவும் விரிவடையவும் இது உதவுகிறது. தியானத்தின் மூலம் கிடைக்கப்பெறும் அதீதமான சக்தி நம்மை சந்தோஷப்படுத்தும், நம் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும், முழு மன நிறைவுடன் காணப்படுவோம். மேலும் பல சிகரங்களை தொடச் செய்யும். தியானம் என்பது வேறு ஒன்றுமில்லை, விழிப்புணர்வுடன் நமக்குள் நாம் செல்லும் பயணமே தியானம். தியானம் என்பது ஒரு பயணம். தியானத்தின் பொழுது நாம் நம் உடலிலிருந்து மனதிற்கு பயணிப்போம். மனதிலிருந்து அறிவாற்றலுக்கும், அறிவாற்றலிலிருந்து நமக்குள், பின்பு அதையும் தாண்டி. தியானம் மேற்கொள்ள முதலில் நம் உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட செயல்களை நிறுத்த வேண்டும். அதாவது உடல் அசைவுகளையும், பார்ப்பது, பேசுவது, யோசிப்பது போன்ற செயல்களையும். தியானம் செய்யும் முறையை நாம் தெரிந்து கொள்ளலாம். தியானத்திற்கு முக்கியமானது அமரும் நிலை. எந்த முறையிலும் அமர்ந்து கொள்ளலாம், நமக்கு சௌகரியமான முறையில். அதே சமயத்தில் அசைவின்றி ஒரே இடத்தில் அமர்ந்து கொள்வது முக்கியம். தரையில் அமர்ந்து கொண்டோ அல்லது நாற்காலியில் அமர்ந்து கொண்டோ தியானம் மேற்கொள்ளலாம். நமக்கு எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு தியானம் செய்ய வசதியாக உள்ளதோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு தியானம் செய்யலாம். வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். கால்களை சப்பனமிட்டுக் கொள்ளுங்கள். 2 கைகளின் விரல்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கண்களை மெதுவாக மூடுங்கள். அமைதியாக, சகஜமாக உட்காருங்கள். உங்கள் முழு உடலையும் லேசாக்கிக் கொள்ளுங்கள். மனதையும் லேசாக்கிக் கொள்ளுங்கள். கால்களை பின்னி விரல்களை கோர்த்த நிலையில் நமக்கு ஒரு சக்தி வளையம் உருவாக்கப்படுகிறது. கண்கள்தான் நம் மனதின் கதவுகள். அதனால் கண்களை மூடிய நிலையில் இருத்தல் அவசியம். மந்திரம் உச்சரிப்புகள், வேறு உச்சரிப்புகள் மனதின் வேலை. அதனால் இவைகளை நிறுத்த வேண்டும்.
நம்முடைய உடல் முற்றிலும் சகஜ நிலையில் இருக்கும் பொழுது நமது உள்ளுணர்வு அடுத்த நிலைக்கு பயணம் செய்யும். மனம், அறிவாற்றல். மனம் என்பது வேறு ஒன்றுமில்லை, அது எண்ணங்களின் புதையல். நமது எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றவாறு எண்ணற்ற கேள்விகள் தெரிந்தோ தெரியாமலோ நமது மனதிற்குள் எழுந்தபடியே இருக்கும். மனதை, அறிவாற்றலை கடந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் நாம் நமது மூச்சுக்காற்றை கவனிக்க துவங்க வேண்டும். நமது ஆன்மாவின் இயற்கையான குணம் கவனித்தல். இதனால் நாம் நமது மூச்சுக்காற்றை கவனிக்க துவங்க வேண்டும். மூச்சு விடுவதை ஒரு செயலாக எண்ணி செய்யக்கூடாது. காற்றை உள்ளே இழுப்பதும் வெளியே விடுவதும் நமக்கு தெரிந்து நடக்கக்கூடாது. மூச்சுக்காற்றை சுவாசிப்பதும் வெளியேற்றுவதும் தன்னிச்சையாக நடைபெற வேண்டும். நம்முடைய இயற்கையான சுவாசத்தை கவனித்தல் மட்டுமே போதுமானது. இதுதான் முக்கியம். இதுதான் நம் எண்ணங்கள் சிதறாமல் இருக்க சிறந்த வழி. எண்ணங்களுக்கு பின் ஓடாதீர்கள். கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் எண்ண அலைகளுக்கும் இடம் கொடுக்காதீர்கள். எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். நம்முடைய சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். இயற்கையான சுவாசத்தை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். சுவாசத்துடன் மட்டுமே இருங்கள். அப்பொழுது நமது எண்ண அலைகளின் அளவுகள் குறையும். மெதுவாக நமது சுவாசத்தின் அளவு குறைந்து சிறியதாகிவிடும். இறுதியில் சுவாசத்தின் அளவு மிகவும் குறைந்து நம் புருவங்களுக்கு இடையே ஒரு ஒளிக்கீற்றைப் போல திடப்படுத்திக் கொள்ளும். இந்நிலையில் ஒருவருக்கு சுவாசமும் இருக்காது, எண்ணங்களும் இருக்காது. எண்ணங்களற்ற நிலையில் இருப்பார். இந்த நிலையைத்தான் முழுமையான முக்தி நிலை என்றோ அல்லது எண்ணங்களற்ற நிலை என்றோ கூறுகிறோம். இதுதான் தியான நிலை. இந்த நிலையில்தான் பிரபஞ்ச சக்தி அருவி போல் நமக்குள் பாயும். தியானம் அதிகமாக செய்வதன் மூலம் நமக்கு பிரபஞ்ச சக்தி அபரிவிதமாக கிடைக்கப் பெறும். பிரபஞ்ச சக்தி உடல் முழுவதும் சக்தி வடிவத்தின் மூலமாக பாயத் துவங்கும். இதை தெய்வீக வடிவம் என்றும் கூறலாம். எழுபத்து 2,000 நாடிகள் அல்லது சக்தி குழாய்கள் கொண்டு உடல் முழுவதும் இந்த சக்தி வடிவம் வடிவமைக்கப்படுகிறது. இந்த சக்தி குழாய்கள் அனைத்தும் உச்சந்தலையிலிருந்துதான் தொடங்குகின்றன. இந்த பகுதியை பிரம்மரந்திரம் என்றும் கூறுவர். இந்த சக்தி குழாய்கள் நம்முடைய உடல் முழுவதும் செடிகள், வேர்கள் மற்றும் இளம் கிளைகள் போல பரவி கிடக்கும்.
சக்தி வடிவம் நம் வாழ்க்கையின் அடிப்படை வடிவம். சக்தி வடிவம்தான் நம்முடைய எல்லா செயல்களுக்கும் மூல காரணம். ஏன், நாம் வாழ்வதற்கும் அதுதான் மூலம். நம்முடைய சக்தி வடிவம் ஆழ்ந்த உறக்கத்திலும் தியானத்திலும் பிரபஞ்ச சக்தியை பெறுகிறது. இந்த சக்தியைத்தான் நமது உடலும் மனமும் தனது அன்றாட பணிகளான பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் யோசிப்பதற்கும் மற்ற செயல்களுக்கும் பயன்படுத்திக் கொள்கிறது. இந்த செயல்கள் அனைத்தும் நாம் பெற்றுக்கொள்ளும் பிரபஞ்ச சக்தியின் அடிப்படையில் வைத்துத்தான் நடைபெறுகிறது. நமக்குள் நாம் பெற்றுக்கொள்ளும் பிரபஞ்ச சக்தியின் அளவு நமது எண்ணங்களை பொறுத்ததுதான். எண்ணங்கள் அதிகமாக இருந்தால் பிரபஞ்ச சக்தி பாயும் அளவு குறைக்கப்படுகிறது. நமது எண்ணங்கள் தான் பிரபஞ்ச சக்தியின் பாய்ச்சலுக்கு தடுப்புச் சுவர் போடுகிறது. பிரபஞ்ச சக்தியின் வருகை குறைய குறைய நமது நாடிகள் அல்லது சக்தி குழாய்கள் பழுதடைகிறது. இதன் காரணமாக புலப்படாத வெற்றிடம் நம் சக்தி வடிவத்தில் தோன்றுகிறது. இது நாளடைவில் நம்முடைய உடலில் நோயாக மாறும். மொத்தத்தில் நம்முடைய உடலில் தோன்றும் அனைத்து நோய்களுக்கும் மூல காரணம் நம் உடலில் போதிய அளவு பிரபஞ்ச சக்தி இல்லாததுதான். தியானத்தின் மூலம் அபரிவிதமான பிரபஞ்ச சக்தியை நாம் பெறுவோம். இந்த சக்தி சக்தி குழாய்கள் மூலம் நம்முடைய சக்தி வடிவம் முழுவதும் பாய்கிறது. அதிகமாக பாயும் பிரபஞ்ச சக்தி நம்முடைய சக்தி குழாய்களை சுத்தப்படுத்தி அதற்குள் ஏற்பட்டிருக்கும் வெற்றிடத்தை தகர்த்தெறிகிறது. நமது வெற்றிடங்கள் சுத்தப்படுத்தப்பட்டால் நம் நோய்களிலிருந்து நாம் வெளிவரலாம். அபரிவிதமான பிரபஞ்ச சக்தி நம் பிரம்மரந்திரத்தில் பாயும் பொழுது நம் தலைப்பகுதியில் ஒரு அழுத்தத்தை உணரலாம், அல்லது நம் உடல் முழுவதும் பாரமாகி விடுகிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள சக்தி குழாய்கள் சுத்தப்படுத்தப்படும் பொழுது அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒருவித அரிப்புத்தன்மையோ வலியோ ஏற்படக்கூடும். சில சமயங்களில் உடலின் பல்வேறு பகுதிகளில் நமக்கு வலி ஏற்படும். இந்த வலிகளுக்கு எந்தவித மருந்தும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மேலும் அதிகமான தியானம் மேற்கொள்வதன் மூலம் இந்த வலிகள் காணாமல் போகும். தியானத்தின் மூலம் நாம் அதிக பிரபஞ்ச சக்தியை பெற்றுக்கொள்ள நம்முடைய உடல் உபாதைகளிலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் நாம் வெளிவரலாம். தியானம் செய்வதை நாம் அதிகரிக்க நம் ஆத்ம ஞானம் பெருகும். நாம் இப்பொழுது அறிவு பற்றி தெரிந்து கொள்ளலாம். அறிவு தியானத்தின் மூலம் நமது அறிவாற்றல் விரிவடையும். தியானம் நம்மை உன்னத அறிவு நிலைக்கு கொண்டு செல்லும். அறிவு என்பது வேறொன்றுமில்லை, அனுபவம்தான். அனுபவம் என்றால் உடல், மனம், அறிவு மற்றும் ஆன்மா இவைகள் சேர்ந்த நிலையில் வாழ்வது. இந்த அதிக சக்தி நாம் மேற்கொள்ளும் செயல்களில் அதிக ஈடுபாட்டை ஏற்படுத்திக் கொடுக்கும். ஈடுபாடு அறிவாற்றலை பெருக்கும்.
அறிவு பெருகுவதன் மூலம் புரிதலும் ஞானமும் அதிகரிக்கும். இந்த புரிதல் மூலம் நாம் நம் உடல் மற்றும் மனம் மட்டுமே சம்பந்தப்பட்டவர் அல்ல என்பது புரியும். பல அபூர்வ ஆற்றலை பெற்றவர்கள் நாம் என்பது நமக்கு புரியும். நாம் இருக்கும் எல்லா சூழ்நிலைகளும் அறிவாற்றலின் மூலம் அறியப்படுகிறது. புரிதலின் மூலம் நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவர முடியும். அதிக சக்தியும் அதிக அறிவாற்றலும் நம்முடைய உள்ளுணர்வை விரிவடையச் செய்யும். அதிக அறிவாற்றலை அதிகரிப்பதற்கு நாம் ஞானக்கண் மற்றும் அக உடலை பற்றி தெரிந்து கொள்வது மிக அவசியம். ஆன்மாவின் முக்கிய கருவி ஞானக்கண். அடுத்த நிலையில் உள்ளவற்றை பார்க்கவும், உணரவும், கேட்கவும் இந்த ஞானக்கண் உதவுகிறது. தியானம் மேற்கொள்வதை ஒருவர் அதிகரித்தால் அதிகமான பிரபஞ்ச சக்தி பாயத் தொடங்கும். அதிக சக்தி ஞானக்கண் திறக்க வழிவகுக்கும். தியானிப்பவர்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம் கிடைக்கப் பெறும். ஞானக்கண் செயல்பட துவங்கும் சமயத்தில் நமது முன் நெற்றிப் பகுதியில் ஒருவித எரிச்சலோ உணர்வோ ஏற்படும். நாம் ஒரு இருட்டான சுரங்கம் வழியாக பயணிப்பதைப் போல் உணர்வோம். பயணம் செய்து இறுதியாக ஒளியோடு நம்மை இணைத்துக் கொள்வோம். ஞானக்கண் பற்றி தெரிந்து கொண்டதால் நமக்கு நன்மைகள் சில. நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட நம்முடைய ஆசான்களின் அறிவுரைகளை கேட்டுப் பெறலாம். அடுத்த நிலையில் உள்ளவற்றை பார்த்தும் உணர்ந்தும் நம் கேள்விகளுக்கு விடைகள் கிடைக்கப் பெறலாம். இதன் மூலம் நம்முடைய செயல்களில் மாற்றம் தோன்றும். நம்முடைய நம்பிக்கைகளில் மாற்றம் பிறக்கும். நம்முடைய புரிதல்கள் மாறும். மூன்றாவது கண் அனுபவத்தின் மூலம் வாழ்க்கை பற்றிய நம் கண்ணோட்டமே மாறும். ஞானக்கண் ஆன்மாவின் பயணம், பிறப்பு மற்றும் இறப்பு. இதன் மூலம் நமக்கு அறிவாற்றல் கிடைக்கப் பெற்றால் அந்த அனுபவங்கள் நம் உடல், மனம், அறிவு, நாம் மற்றும் நம் வாழ்க்கை முறையை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆன்மா என்பது
சக்தியும் அறிவும் இணைந்த ஒன்றுதான். ஆன்மா பூமிக்கு வருவதன் நோக்கம் அதிக அறிவாற்றலும் சக்தியும் பெறுவதற்காகத்தான். இதன் மூலம் ஆன்மா படைப்பாளியாக மாறுவார். இந்த புரிதலை நாம் தெரிந்து கொண்டு வாழ்ந்தால் இந்த பிரபஞ்சத்தை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இந்த புரிதலினால் ஒருவன் அற்புத படைப்பாளியாகலாம். அதன் பின்பு அவன் பேசுவது போல்தான் நடக்கும். அவன் நினைப்பது போல்தான் எதுவும் நடக்கும். அவன் செய்வதெல்லாம் சிறந்த படைப்பாக மாறும். இதுதான் ஒளிச்சுற்று. இத்தகைய அனுபவத்தை பெறுவது எப்படி? எளிய முறை குண்டலினி யோகத்தின் மூலம் நாம் இத்தகைய அனுபவத்தை பெற முடியும். எளிய முறை குண்டலினி யோகத்தின் மூலம் நாம் நமக்குள் இருக்கும் உயிர் சக்தியை உணர முடியும். நமக்குள் இருக்கும் உயிர் சக்தியை உணர்வதன் மூலம் நம் உயிருக்கு மூலமான இறை சக்தியை உணர முடியும். நாம் நமக்குள் பயணம் செய்து நமது உயிருக்கு சாரமாக விளங்கும் ஒன்றை, இதுவரை பெரும்பாலோரால் அறியப்படாத ஒன்றை பற்றி அறிய முயல்வோமாக. உயிர் என்பது கோடான கோடி உயிர் துகள்கள் உடலில் சுழன்று கொண்டு நம்மை இயக்கும் ஒரு சக்தியாகும். உயிர் துகள்கள் தற்சுழற்சியால் எழுப்பக்கூடிய அலையே ஜீவகாந்தமாகும். ஜீவகாந்தம்தான் நமது உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் காரணமான மூல ஆற்றலாகும். ஜீவகாந்த சுழற்சியினால் உடலின் மத்தியில் கருமையம் ஏற்பட்டு கருத்தொடர்பாக வரும் எல்லா அனுபவங்களையும் அதில் பதிய வைத்திருக்கிறது. உயிர் சக்தி முதுகு தண்டுவட பாதையில் குவிந்திருப்பதையே சக்கரம் அல்லது ஆற்றல் மையம் என்கிறோம். நமது உடலில் 7 ஆதாரங்கள் இருக்கின்றன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகினை, துரியம். உயிர் சக்தி இயல்பாக நம்முடைய உடலின் நடுமத்தியில் உள்ள மூலாதார சக்கரத்தையே இயக்க மையமாக கொண்டிருக்கும். இந்த நிலையில் நம்முடைய மனம் குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கும். நாம் பழக்கத்தாலும் உணர்ச்சியாலும் கிளறப்பட்டு சூழ்நிலையாலும் சமுதாயத்தாலும் கட்டுப்படுத்தப்படுகிறோம். நம்முடைய உயிர் சக்தியை மேலே உள்ள சக்கரத்திற்கு எழுப்புவதன் மூலம் உயிரின் இயக்கத்தை உணர முடியும். அயரா விழிப்பு நிலை கிட்டும். மனம் ஆழ்ந்த அமைதியை பெறும்.
தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களால் எளிமைப்படுத்தப்பட்டு வடிவமைக்கப்பட்ட பயிற்சியே எளிய முறை குண்டலினி யோகமாகும். எளிய முறை குண்டலினி யோகத்தின் மூலம் மனம் தனது மூலமான நுண்ணிய இயக்க ஆற்றலான உயிரை கவனிக்கின்றது. இந்த புதிய புரிதலுக்கு பின் நாம் நம்முடைய ஆன்மீக பயணத்தின் போது நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் ரசிப்போமாக. எளிய முறை குண்டலினி யோகத்தில் ஆசிரியரின் மூலமாக மூலாதாரத்திலேயே இருக்கக்கூடிய உயிர் சக்தி எழுப்பப்பட்டு ஆக்னி சக்கரத்தில், அதாவது புருவ மையத்தில் நிறுத்தப்படுகிறது. ஆக்னி சக்கரத்தில் உயிரின் இயக்கத்தை உணர்கிறோம். ஆக்னி சக்கரத்தில் தவம் செய்து பழக பழக மனம் அமைதியான ஆல்பா நிலையை, அதாவது தூக்கத்தில் பெறக்கூடிய நிலையை அடைகிறது. ஆல்பா நிலையில் மனதின் கிளர்ச்சியான அமைதியற்ற நிலை குறைகிறது. மன அலைச்சுழல் வேகம் குறைவதன் மூலம் மனம் அமைதியான நிலைக்கு செல்கிறது. நினைவாற்றல், மனதை ஒருமுகப்படுத்துதல், படைப்புத் திறன் ஆகியவை அதிகரிக்கிறது. இந்நிலையில் புலன்களின் இயக்கம் குறைக்கப்பட்டு மனக்கிளர்ச்சியும் குறைக்கப்பட்டு முடிவாக ஜீவகாந்தம் சேமிக்கப்பட்டு உடலுக்கு ஆற்றலை கூட்டுகிறது. காற்றோட்டம், இரத்த ஓட்டம் முதலியவை சீராக இயங்கப்பட்டு நுரையீரல், இருதயம், மன அழுத்தம் சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கப்படுகின்றன. ஆகினை தவத்தில் தலைமைச் சுரப்பியான ஆகினை சுரப்பி தூண்டப்பட்டு ஹார்மோன்கள் இயற்கையாகவே சீராக இயக்கப்படுகின்றன. ஆகினை தவம் சில நாட்கள் செய்து பழகிய பின் உயிரின் ஆற்றல் மீண்டும் மூலாதாரத்திற்கே கொண்டுவரப்பட்டு தவ ஆற்றல் சமப்படுத்தப்படுகிறது. இதுவே சாந்தியோகம் எனப்படும். மூலாதாரத்தில் இயற்றக்கூடிய தவம் உடல் நலத்தை அதிகரிக்கும். நாம் இப்பொழுது அடுத்த நிலை தவமான துரிய தவத்திற்கு செல்ல இருக்கின்றோம். உயிர் சக்தி இங்கு தலை உச்சியில் குவிக்கப்படுகிறது. துரிய தவத்தில் மனம் இன்னும் ஆழ்ந்த அமைதிக்கு செல்கிறது. செயலடங்கி கிடக்கும் மூளை செல்கள் தூண்டப்பட்டு மூளையின் ஆற்றல் அதிகரிக்கின்றது. தன்னம்பிக்கை வளர்கின்றது. உள்ளுணர்வு அதிகரிக்கின்றது. எந்த நிலையில் சொல்லக்கூடிய சங்கல்பமும் வாழ்த்தும் செயலாக்கப்பட்டு வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. மனோசக்தி அதிகரிப்பதால் நமக்குள் பயணம் செய்து நம்முள் இருக்கும் வேண்டாத குணங்களை களைய உதவுகிறது. நாம் அகத்தாய்வின் மூலம் எண்ணங்களை ஆராயவும், ஆசையை சீரமைக்கவும், சினத்தை தவிர்க்கவும், கவலையை ஒழிக்கவும் இத்தகைய தவம் மிகவும் பயனுடையதாக இருக்கிறது. இத்தகைய எளிய அகத்தாய்வு பயிற்சிகளின் மூலம் மனதை தூய்மை செய்து ஆளுமை திறன் அதிகரிக்கப்படுகிறது. நாம்
இப்பொழுது உடலைத் தாண்டி பிரபஞ்சத்தை தாண்டி எல்லாவற்றுக்கும் மூலமான இறைநிலையோடு பயணம் செய்ய முற்படுகிறோம். இதுவே துரியாதீத தவமாகும். தலை உச்சிக்கு 1 அடி உயரத்திற்கு மேலாக துவாதசாங்கம். மனதை நிறுத்தி பின் மீண்டும் மனதை விரித்து சந்திரன், பின் மீண்டும் மனதை விரித்து சூரியன், பின் மீண்டும் மனதை பிரபஞ்ச அளவிற்கு விரித்து கோடான கோடி நட்சத்திரங்கள், பால்வெளி மண்டலங்கள் அனைத்தையும் அகக்காட்சியாக காண்கிறோம். இதுவே மகா ஆகாசம் என்றும் அழைக்கப்படும். பின் மீண்டும் மனதை விரித்து எல்லையற்றதாக உள்ள பூரணப் பொருளான சுத்த வெளியோடு இணைகிறோம். இத்தகைய நிலையே பேரின்ப நிலையாகும். இந்த நிலையே மனித வாழ்வின் நோக்கமாகும். இத்தகைய விரிந்த நிலையில் பேராதார சக்தியோடு மனதை கலக்கும் போதுதான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி என்பதை உணர்கிறோம். நம்முடைய தீய பதிவுகள் கரைக்கப்படுகின்றன. இயக்க ரகசியங்கள் விளக்கப்படுகிறது. உடலும் மனமும் தூய்மைப்படுத்தப்படுகிறது. மனிதனின் சிறப்பு உணரப்படுகிறது. நாம் ஒவ்வொரு செயலிலும் இன்பத்தையும், ஒவ்வொருவரிடமும் இணக்கத்தையும், ஒவ்வொரு தொழிலிலும் வெற்றியையே காண்போம். நாம் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு ஓங்கி வாழ்வோம். எளிய முறை குண்டலினி யோகத்தில் இன்னும் பல தவங்கள் கற்றுத்தரப்படுகின்றன. பஞ்சபூத நவகிரக தவம் நம் வாழ்வோடு தொடர்பு கொண்டுள்ள 5 பூதங்களோடும் 9 கோள்களுடனும் இணக்கம் பெற்று வளமான வாழ்க்கை பெறுவதற்கு ஏற்ற தவம். பஞ்சேந்திரிய தவம் 5 புலன்களின் இயக்க ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய தவம். நித்தியானந்த தவம் உடலில் உடனடியாக ஜீவகாந்த செறிவை கூட்டி புத்துணர்ச்சியை அளிக்க வல்லது. 9 மைய தவம் உடலை ஒட்டிய 7 சக்கரங்களிலும் உடலை தாண்டி உள்ள பிரபஞ்ச சக்தியோடு அதற்கு மேலான இறைநிலையோடு இணைக்க வல்ல முழுமையான தவம். இறைநிலை தவம் இந்த தவத்தின் மூலம் எல்லா தோற்றப் பொருள்களும் இறைநிலையின் தன்மாற்றம் என்பதை உணர்ந்து எல்லா பொருள்களிலும் இறைத்தன்மையை காணலாம். நாம் இதுவரை பார்த்து வந்ததை மீண்டும் ஒரு முறை அலசுவோம். தியானம் ஆன்மாவுக்குள் செல்லும் பயணம். இதற்காக நாம் நம் மனம் மற்றும் உடலை கடந்து செல்ல வேண்டும். வசதியான முறையில் உட்கார்ந்து கொண்டால் நம் உடல் முற்றிலுமாக சகஜ நிலையில் இருக்கும். இதன் மூலமாக நம்முடைய உள்ளுணர்வை கடந்த நிலைக்கு செல்லலாம்.
நம் எண்ணங்களை கடந்து செல்லலாம். நம் உடலும் மனமும் கடந்து அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுது பிரபஞ்ச சக்தி நமக்குள் பாயும். பிரபஞ்ச சக்தி நம் உடலில் உள்ள உபாதைகளை களையெடுக்கும். இதன் காரணமாக மருத்துவத்தின் உதவியின்றி நாம் ஆரோக்கியமாக வாழலாம். பிரபஞ்ச சக்தி அதிகம் பெறுவதன் மூலம் நமது மனதுக்குள் ஒளிந்திருக்கும் அழுத்தத்திலிருந்தும் படபடப்பிலிருந்தும் விடுபடலாம். தியானம் செய்வதை நாம் அதிகரிக்க அதிகரிக்க மனம் சாந்தமடையும். பல புதிய இடங்கள் கிடைக்கப் பெறும். இதன் மூலம் நமது ஞாபகத்திறனும் அதிகரிக்கும். தியானம் செய்வதை நாம் அதிகரிக்க அதிகரிக்க நமது புரிதலின் அளவு அதிகரிக்கும். ஒருவருக்கும் மற்றொருவருக்குமான உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தியானம் நமது குடும்ப வாழ்வின் சுகங்களை அதிகரிக்கும். மனதில் அமைதி பிறக்கும். திடமான உடல் நிலையையும் நிம்மதியையும் தியானம் பெற்றுத்தரும். நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்க தியானம் உதவும். தியானம் செய்ய குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகிட வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. ஒவ்வொருவரும் தியானம் செய்ய வேண்டும்.